ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்னஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு இது வந்து சாதத்தோட, ஆப்பத்தோட, இட்லி தோசையோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோழி வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா சுட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த முடியெலாம் வந்து போயிடும். நான் வாங்கும்போது 1.5 கிலோ இருந்தது. அந்த இறகுலாம் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 1 கிலோ இருந்தது. ஸோ கரெக்டாக வந்து கறி மட்டும் 1 கிலோ இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுபடணும். அப்புறம் ஒரு 3 மிளகா வற்றல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் வாசனைக்காக மிளகா வத்தூள் எடுத்துருக்கோம். அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நிறம் மாறணும். அது வரைக்கும் அது நல்லா நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து அது நிறம் மாறி நல்லா உதிரியாக வரும். அந்த நேரத்தில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். டேரெக்டாக வந்து நீங்கள் குக்கர்லேயும் இதை வதக்கிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கடாயில் செய்கிறேன். ஸோ முதல்ல வந்து பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து 1 கப் அளவு போல் எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி நிறம் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். பச்சை மிளகாவை லைட்டாக வந்து கீறிட்டு சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து ஒரு 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சும்மா ரஃப்பாக தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படின்னா திருப்பி குக்கரில் வந்து நம்ம வேக வைக்கும்போது நல்லா மசிஞ்சிடும். ஸோ வந்து நான் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறீங்கன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தனியாக விதை வந்து அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது வந்து கொஞ்சம் அந்த அடி பிடிக்காமல் இருக்கணும். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நீங்கள் வந்து டைரெக்டாக குக்கர்லேயே பண்ணுங்கள். ஏன்னா இந்த கடாய் வந்து பத்தாது, மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ குக்கர்லேயே பண்ணுறது தான் பெட்டர். அப்புறம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கடாயில் பண்ணுறேன். இப்போ வந்து நாட்டுக்கோழி எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாகவே அது தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். இல்லை கடாயில் செய்கிறீங்க, உங்களுக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னா கடாயில் செஞ்சுட்டு இந்த மாதிரி குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்து திருப்பி விசில் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா தண்ணீர் விடும். ஸோ பார்த்து வைங்க, ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா கொதி வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்ச நல்லா மசாலா வந்து வறுத்து அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மணமாக ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணலாம். சாதாரண கோழி மாதிரி நாட்டுக்கோழி வந்து சீக்கிரம் வேகாது. ஸோ வந்து விசில் போட்டால் தான் சீக்கிரம் வேகும். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சரியான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நான் வந்து ஒரு 5 விசில் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து விசில் வைக்கிறது ஒவ்வொருத்தரோட குக்கரை பொறுத்து மாறுபடும். இப்போ மட்டன் வந்து உங்கள் குக்கரில் ஒரு 7 விசில் வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 4 விசில் வைக்கலாம். மட்டன் வந்து ஒரு 4 விசில் தான் வைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு 2 விசில் வைக்கணும், வெந்துடும். சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.